ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசருக்கு நான் எல்ஃபோட ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணியில் எடுத்து வச்சுட்டா மாதிரி ஒரு ட்ரென்ச்ட் ஃபீலிங் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டெப்பாக நான் வந்து இப்போ Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அதோட சேர்த்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் ஹைலைட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டியூவி ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லைனா டேக் ப்ராடக்ட்ஸில் இருக்கும். ப்ளீஸ் செக் இட் அவுட். இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிப்லிங் ப்ரஷில் பண்ணும்போது ஒரு ஏர் ப்ரஷ்ட் ஃபினிஷ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் எனக்கு இதில் வந்து ரொம்ப கவரேஜ் தேவை கிடையாது. ஏன்னா Maybelline Fit Meல பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜ் தான் இருக்கும். இந்த ஹைலைட்டர் போடும்போது கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த ஓரளவுக்கு ஈவன் அவுட் பண்ண மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு, லைக் ரொம்ப இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் அப்படின்னு. ஏன்னா நான் மோஸ்ட்லி கன்சீலர்ஸில் தான் டிபெண்ட் பண்ண போகிறேன் இந்த லுக்குக்கு கவரேஜ் வேணும்னா. அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நான் ஹைலைட்டர் தனியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்னெல்லாம் எனக்கு ஷைன் வேணுமோ நான் முன்னாடியே இந்த ஃபவுண்டேஷன் இதுலேயே நான் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா நயன்தாராக்கோட ஸ்கின் வந்து செமி மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நான் மேட் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் ஆட் பண்ணி அது பண்ணதை விட நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூயாக போயிட்டு அப்புறம் வேணுங்கிற இடத்த நான் மேட் பண்ணிக்கலாம். அதான் என்னோடய யோசனை. இப்போ கன்சீலருக்கு நான் இன்சைட்டில் இருந்து இந்த ஹெச்டி கன்சீலர் பேலட் யூஸ் பண்ண போகிறேன். அதில் இருக்கிற அந்த எல்லோவிஷ் அதுதான் இருக்கிற லைட்டர் ஷேட். இதில் இது மீடியம் டோன் பேலட். அது எடுத்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்கார்ஸில். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை விட இந்த ஷேட் கொஞ்சம் டார்க்கர் தான். கவரேஜ் இதில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கேமஃப்ளாஜ் பர்பஸ்க்கு தான். ஏன்னா நான் பிரைட்டன் பண்ணிக்கலாம், பவுடரில் பண்ணிக்கலாம், என்னோடய ஸ்கின் டோனுக்கு நான் கொண்டு வந்துடுவேன் எனிவேஸ். பட் இது எனக்கு வந்து கவரேஜ் அண்ட் டார்க்கர் ஷேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கலர் கரெக்டும் தேவைப்படாது. அண்ட் இதை வந்து நான் ஒரு ரியல் டெக்னிக்ஸ் கன்சீலர் ப்ரஷ் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கண்ணுக்கு கீழே, மூக்கு சைடு, ஸ்கார்ஸில் எல்லாமே டேப்பிங் மோஷனில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கன்சீலர் பேலட்டில் இந்த டார்க்கர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின்னில் நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை நான் விரல் வச்சே நான் வந்து என்னோடய ஃபேஸில் க்ரீம் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். அண்ட் நயன்தாரோட ரீக்ரியேஷன் மேக்கப் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் வந்து நல்லா சிசில்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டெப் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். க்ரீம் கான்டோரில் பண்ணிவிட்டு அப்புறம் பவுடர் கான்டோரில் நான் லேயர் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் ஷேட், எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு நான் வந்து மூக்கு சைடில் சின் கிட்ட நான் ஹைலைட்டிங் பர்பஸ் கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னென்னா என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலரும் இந்த டார்க்கர் ஷேட் கான்டோர் ஷேடும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி மிடில் டோனில் வரும். ஓகே, ரொம்ப டார்க்கராக இருக்காது, ரொம்ப லைக் ரொம்ப ஹைலைட் கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. கான்டோர் அண்ட் ஹைலைட் கான்ட்ராஸ்ட்டில் இருக்காது. ஈவன் டோனில் வரதுக்கு இந்த ட்ரிக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா என்னோடய கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறதுனால முன்னாடி இருந்த டார்க்கர் ஷேடும் இப்போ இருக்கிற க்ரீம் ஷேடும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சேம் ஆகி உங்கள் ஸ்கின் டோன் ஷேடே வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பவுடருக்கு நான் டாஸ்லர்லேருந்து இந்த பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நான் மேட் ஃபினிஷ்க்கு செட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நயன்தாரோட ஸ்கின் வந்து இல்லை செமி மேட்டாக இருக்குது. அண்ட் இந்த பவுடரில் கவரேஜும் சூப்பராக இருக்குது கைஸ். இது ரொம்ப அஃபோர்டபுள் பவுடர், பட் கவரேஜ் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா டூ ட்ரை இட் அவுட். என்னோடய வாய் சுற்றி, கண்ணுக்கு கீழே நான் வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து அதாவது நெத்தியில் வந்து ரொம்ப கொடுக்கல இந்த பவுடர். ஏன்னா அந்த ஷைன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன் என்ன இருக்கோ ப்ரஷில் அது. பட் கண்ணுக்கு கீழே இந்த மூக் சைடில் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நான் பவுடர் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப்புக்கு நான் இந்த 2 ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். மேட் ஐ ஷேடோ ஃப்ரம் மிஸ் கிளேர், இந்த ப்ரௌன், லைட்டர் ப்ரௌன் அண்ட் இந்த டீப்பர் ப்ரௌன். ஃபர்ஸ்ட் இந்த லைட்டர் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் ஆல் ஓவர் லிட்டில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு பேஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டீப்பர் ஸ்கின் இருந்தீங்கன்னா இந்த ஷேட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறத நீங்கள் ஓவராலாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நான் அந்த டார்க்கர் ஷேட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக தெரியும் என்னோடய ஸ்கின் டோனுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். இதை வந்து டார்க்கர் ஷேடை நான் ஒரு லிட் ப்ரஷ் இருக்குல்ல, ஷேடர் ப்ரஷ், ஐ ஷேடோ ஷேடர் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது எந்த திட்டும் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு. இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் அகைன் நான் கிடச்சிதுன்னா உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணலாம், இல்லாட்டி டேக் ப்ராடக்ட்ஸை செக் பண்ணுங்கள். யூஸ்வலி நயன்தாரா அவங்களோட மூவிஸில் இந்த மாதிரி மேட் ஐ ஷேடோ லுக் தான் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ரீக்ரியேஷனில் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கும். அதே தான் இந்த படத்துலேயும் அவங்க வச்சுருக்காங்க அன்னபூரணியில். ஸோ நானும் அதே தான் இது பண்ணிக்கிறேன். நான் ஆல்சோ மஸ்காரா கொடுத்துட்டு இதை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஐஸில் வந்து ஐலாஷ் யூஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு, மஸ்காரா தான். ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஒரு வால்யூம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் எவ்வளோ கோட் போட்டாலும் எனக்கு மஸ்காரா வந்து அந்த எஸ்பெஷலி இந்த மேட் ஐ லுக்குக்கு செட் ஆகலை.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்றதை அப்புறம் காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சரி டைட் லைனிங்காவது பண்ணி கொஞ்சம் ஃபுல்லராக காட்டலாம் அப்படின்ட்டு நான் இந்த பிளாக் காஜல் லாக்மேலேருந்து எடுத்து டைட் லைனிங் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து கண்ணு மேலேயும் அதை வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா லைனர் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இல்லை. அகெயின் எனக்கு இந்த ஸ்மோக்ட் அவுட் காஜல் லுக் வந்து டாப் லைனரில் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது என்ஹான்ஸ்டாக காட்டாத மாதிரி இருந்தது. இருந்தாலும் நான் இதை அப்ளை பண்ணி பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கண்ணுலேயும் இதே காஜலை கொடுத்துட்டு லோவர் லேஷ் லைன்லேயும் நான் இதே காஜலை ட்ராக் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மட்ச் லுக் பண்ணதுக்கப்புறம் ஐஷேடோ நம்ம டாப் லிட்டில் என்ன அப்ளை பண்ணோமோ அதையே எடுத்து நான் என் லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து ஹெவி ஐஸ் லுக்கில் தான் போவாங்க, லேஷஸ்லாம் வைப்பாங்க மற்ற படத்தில். பட் இந்த அன்னபூர்ணி மூவியில் எனக்கு வச்ச மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு சிம்பிளஸ்ட் ஐ லேஷ் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்லேயே தேடி பிடிச்சி எடுத்து வச்சேன். நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ், ஒரு இதில் இருக்குது ஒரு இதில் இல்லை. ஸோ அந்த ஐ லேஷ் வந்து என்னென்னா மிஸ்க்ளரோடது இந்த C109S. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னா நீங்கள் டெய்லி கூட எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட போட்டுக்கலாம். அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, யாராலுமே சொல்லவே முடியாது லேஷ் வச்சுக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா மேட் ஐஷேடோ பண்ணும்போது உங்களுக்கு லேஷஸ் ஆல்ரெடி நல்லா இருந்ததுன்னா யூ ஆர் லக்கி, மஸ்காரா போதும். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐப்ரோ பார்ட். ஏன்னா நான் என்னோட ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா திக்கராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த ஐப்ரோ பேலட்லேருந்து பிளாக் கலர் ஐப்ரோ ஷேட் எடுத்துகிட்டு ஒரு ஆங்கிள் ப்ரஷில் ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் எனக்கு வேணுங்கிறது. எனக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஐப்ரோஸ் தான், பட் தின்னராக இருக்கும். ஸோ அந்த கர்வ் எனக்கு ரொம்ப இல்லாதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ வேணுங்கிற இடத்துல ஃபில் இன் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஐப்ரோஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அவங்க வந்து கார்னர் டிப்பில் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்காது, பட் ஸ்டார்டிங்கில் இருக்கும். உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ் நேச்சுரல் ஐப்ரோஸ்க்கும் ஃபில்டுனுக்கும். ஸோ அதே ஸ்டெப்பை தான் இந்த சைடும் ரீக்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ஐப்ரோஸ் ஐஸ் இது ரெண்டு தான் வந்து அட்டென்ஷனே ட்ராப் பண்ணும். அண்ட் ஆல்சோ கான்டோரிங்கும், நோஸ் கான்டோரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த லிப் மேலே இருக்கிற அந்த மோல் அது எல்லாமே தான். ஸோ நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது இந்த ஒரு 4 ஸ்டெப்பை நம்ம கொஞ்சம் இது பண்ணாலே ஆல்மோஸ்ட் அந்த ரீக்ரியேஷன் வந்துடும் நமக்கு. இப்போ அந்த ஐஷேடோஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன் கைஸ் என்னோடய நோஸில். ஏன்னா இது கான்டோரிங்க்கும் இந்த 2 ஷேட் நான் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நோஸில் தான் எஸ்பெஷலி நான் இந்த கான்டோரிங் பவுடர் கான்டோரிங் லேயர் பண்ண போகிறேன் க்ரீம்க்கு அப்புறம். அந்த டிஃபைன் கொடுத்தாலே போதும், மூக்கில் அது வந்துடும். அண்ட் ஆல்சோ சின்னில் சீக்கில் வேணுங்கிற இடத்துல ஆல்ரெடி க்ரீம் கான்டர் அப்ளை பண்ண இடத்துல இந்த பவுடர் கான்டர் வச்சு நான் பில்டப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக அந்த இது வரும். நான் வந்து ப்ளஷ் ஹைலைட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணுறேன் இதில். ஓஃபார் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லிப் லைன் பண்ண போகிறேன். நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து லிப் லைனர் ஒரு நியூட் ஷேட் இதை வச்சு நான் என்னோடய லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த பீச்சிஷ் மேட் லிப்ஸ்டிக் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை அவங்க பிங்கிஷ் நியூட் மாதிரி தான் ஷேடு போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த லுக்கை இதோட முடிச்சுக்கலாம். என்னோடய கம்பேரிசனுக்கு இதை பாருங்கள். என்கிட்ட மேட்சிங்காக என்கிட்ட இல்லை, அம்மாவோட வார்ட்ரோப்பில் மேட்சிங்காக அந்த சாரி இருந்ததுனால நல்லதாக போச்சு, அதை எடுத்து போட்டுட்டாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீக்ரியேஷன் லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு டூ லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பிகாஸ் உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி லுக்ஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த வேறு என்னெல்லாம் வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்தலாம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், என்னை வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணலாம் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். உங்களை எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை கைஸ்.